வணக்கம். சிறுநீரகத்துல ஒரு கட்டி இருக்கு. அந்த கட்டியை அகற்றணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கட்டியோட சைஸ், அதோட இடம், இதை பொறுத்து அந்த சிறுநீரகத்தையே மொத்தமா அகற்றணுமா இல்ல சிறுநீரகத்தோட ஒரு பகுதியை அகற்றணுமா அப்படின்றத மருத்துவர் பார்த்து முடிவு செய்வாங்க. இப்போதைக்கு நீங்க ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம உடனடியா அந்த கட்டியை அகற்றுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். இதை கிட்னி எடுப்பாங்க, கிட்னியோட பகுதி எடுப்பாங்க, பெரிய ஆபரேஷன், இதை யோசிச்சு காலம் தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா சிறுநீரகத்துல இருக்க கட்டி மேலும் பரவி இன்னும் பல சிக்கல்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நமக்கு ஒரு யூராலஜிஸ்ட பார்த்து அவங்க உங்க சிறுநீரகத்துல ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை உடனடியா அகற்றணும்னு சொன்னாங்கன்னா அதுல முதல்ல காலம் தாழ்த்தாதீங்க. உடனடியா எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அதை போய் மருத்துவத்துக்கான வழிமுறைகளை முதல்ல ஆரம்பிங்க. மருத்துவர் சொல்ற அறிவுரைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்துதான் ஆகணும். அதை எடுக்கிறதுக்காக நம்ம எந்த விதமான பயமும் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு நமக்கு எளிமையான முறைகள், லேப்ராஸ்கோபி, ரோபோட்டிக் எல்லாமே வந்துருச்சு. சின்ன சின்ன துளைகள், சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ் மூலமா இதை கம்ப்ளீட்டா நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அதனால ஆபரேஷன் பண்ணி தான் நம்ம கிட்னி எடுக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. உடனடியா போய் பண்ணீங்கன்னா மிக எளிமையான முறையில நம்ம எந்த விதமான தொந்தரவுமே இல்லாம வெளியில வந்துடலாம்.